enlightening the thirsty. திருமதி மோனிகா அடைக்கலம் யூனியன் பங்கு மக்களுக்காக நல்ல குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சி அடைய செல்வி ஸ்னேகா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக திருவாண்டர் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் அதன் குடும்பத்தினுடைய நலனுக்காக சென்ட் ஜோசப் ஐடி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக ஆர்ட் பீட்ஸ் மியூசிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மியூசிக் பார்க் டிவிடி புத்திக் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான திருமதி பசில் மேரி குளோரி, திருமதி ஆரிக்கு மேரி, திருமதி மரி செல்வி, திரு ஜபியே கஸ்தோன் உடல்நலனுக்காக சான் ஜாக் அந்த்வான் நல்ல துணைவி கிடைக்க விக்டர் எலன் உடல்நலம் பெற சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக திருமதி கிளாரா மைக்கேல் சாமி, திரு லூர்தராஜ், திரு அருள் ஆரோக்கியதாஸ் ஆகியோர் ஆண்மையில பாட்டிக்காக திரு ரஞ்சித மேரி அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காக சொத்து பிரச்சனை சுமூகமாய் முடிய திரு அந்தோனிராஜ் அவர்கள் திருமணம் விரைவில் நடைபெற திரு கில்பர்ட் ரீகன் விரும்பிய எம்டி சீட்டு கிடைத்திட திரு அல்போன் ஜான் பவுலின் அவர்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காக குடும்பத்தில் சமாதான நன்மை விளைய செல்வி மேரி மோனிக் அவர்களுக்கு இதை ஆண்டு செய்த நன்மைகளுக்கு நன்றியாக நினைத்த காரியம் நிறைவேற எமதே என்டி ராஜா, எமதே மாரி கிளேர் அவர்களுக்கு பிரெஞ்சு குடியுரிமை கிடைக்க எமதே ருதரிக் அவர் வெளிநாடு பயணம் செல்ல ரேல் பிதேல் ரகுநாத் பிரான்ஸ் நாட்டில் படிப்பு நடைமுறை முடிக்க அங்கேயே வேலை வாய்ப்பு கிடைக்க சோமு அவர்களுக்கு திருமணம் நல்ல முறையில் நடைபெற எம்எதே ஹென்றி ராஜாவுக்கு சம்பள உயர்வு கிடைக்க குடும்ப சமாதானம் கிடைக்க உபயம் செய்யப்படுகிறது. மேலும் இன்று திரு மரி குழந்தைநாதன் குடும்ப கருத்து நிறைவேற இதை ஆண்டவருக்கு நன்றியாக திருமதி சிகோ ஆகத்தமாள் அவருடைய பெத்தேளின் திருமணம் விரைவில் நடைபெற இதை ஆண்டவருக்கு நன்றியாக பிரின்சி பேக்ஸ் தொழில் வளர்ச்சிக்காக இதை ஆண்டவருக்கு நன்றியாக உபயமாக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்று அமலோபம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்து சிபிஎஸ்சி அகாடமி, லூர்து தொலைக்காட்சி இணைந்து நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கின்றனர். ஆண்டனி ஜான்சி குடும்ப கருத்துகள், பசில் சனிஸ்லாஸ் லில்லி நன்றியாக, கலை தோசியோ மொனிக் நன்றியாக, மரியா அந்த்வான் ரூபியே நன்றியாக, கிளமெண்ட் ராயல் குடும்பத்தினர், ஜோன் குடும்பத்தினர், பவழ செல்வன், லியோ செபாஸ்டி குடும்பத்தினர், அந்த்வான் எட்மோன், அமல ராணி, ஜெரோம், சோஃபியா, ஜோசப், அகஸ்டின், தெரேசா, அந்த்வான், ஷபியே, மரியமால் ஷபியே, சான் பிமலா, ஷர்மோன் குடும்பத்தினர், ஷர்மோன், கிஷோர், நாசர், வெனான்ஸ், ராஜேந்திரன், புஷ்பராணி குடும்பத்தினர் மகளுக்கு வேலை கிடைக்க தோமாஸ், காஷ்மீர், ஸ்டெல்லா, சுந்தரம், ரோஸ்லின், ஒலிவியே, அகஸ்டின், பால் இவர்கள் கருத்துக்கள் நிறைவேற லாரன்ஸ் குடும்பத்தினர் நன்றியாக, முத்து லிண்டா குடும்பத்தினர் நன்றியாக, ஆண்டோனேட் ரோட்ரிக்ஸ் நன்றியாக, தெரேசா எஷனேவியே நன்றியாக, ஜோசபின் ஜேசுவின் ஜூஸ்நாதன் நன்றியாக, பொன் ஜான் போஸ்கோ கிளாரா குடும்ப நன்றியாக, ஜான் மரிய செல்லி பஸ்கால் குடும்ப நன்றியாக, கதிர்வேல் ஃபெலிக்ஸியா நன்றியாக, சாந்தலஸ் வியாகலமரி நன்றியாக, பிரேம் யோகேஷ் 10ஆம் வகுப்பு வெற்றி பெற்றதற்கு நன்றியாக, ஜோசப் கெவின் ஆப்ரேஷன் நடைமுறையில் நடைபெற்றதற்கு நன்றியாக, அருள்மரிநாதன், ஜான் விக்டோரியா, மெஸ்ஸிகா, ஜோஸ்லின் ஷோபா தேர்வில் வெற்றி பெற்றதற்கு நன்றியாக, சூசை ஆந்துவான், சூசை செல்வி நன்றியாக கருத்துக்களுக்காக, ஜூட் ஜிப்மர் தேர்வில் வெற்றி பெற்றதற்கு நன்றியாக, பாத்திமா சாலமன், அர்ச்சனா 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்றதற்கு நன்றியாக,
மேரி வளர்மதி குடும்பத்திற்காக, ஜில்பர் குடும்ப கருத்துகளுக்காக, சென்ட் எம்பி டொமினிக் ஆவியின் அருள் பெற, அலெக்சாண்டர் அவனோப்பமரி குடும்ப கருத்துகளுக்காக, செல்வராஜ், ஷீலா, சார்ல்ஸ் பட்டாகிடர்கள் டிகிரி முடிக்க, தாமஸ், செல்வராஜ், ரூபி, கிறிஸ்டி குடும்ப கருத்துகளுக்கு ஒற்றுமைக்காக, நிரஞ்சன் +2 தேர்வில் வெற்றி பெற்றதற்கு நன்றியாக, கே ஜோசப் மன அழுத்தம் மனநோய் நீங்கி வளமோடு வாழ, சபரிராஜ், மரி இசாபெல் வீட்டு பிரச்சனை முடிவடைய, ஏஞ்சலின் ஜென்னிஃபர் உடல்நலனுக்காக, ஷண்முகவள்ளி, சூர்யா, ஜெய் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்காக, நோயல் பெரேரா குடும்ப கருத்துக்களுக்காக உடல்நலனுக்காக, கண்மணி பிரியா பேச நடக்க, சுதர்சன் மதிவதனி என்னும் ஆரோக்கியமேறி திருமணம் நல்லமுறை நடைபெற, நல்ல கல்லே ஜான், எஷேனி, பிரேமாவதி என்னும் வினோலியா மேரி திருமணம் நல்ல முறையில் நடைபெற, ஆரோக்கியமேரி குடும்ப நலனுக்காக, முரளிதாஸ், ரேணுகா குழப்பமான பிரச்சனையிலிருந்து விடுபட, வைத்யா செல்வகுமார் குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுபட சுகப்பிரசவமடைய, பெரிய நாயகர் சாமி இதய நோயிலிருந்து விடுதலை பெற, ஜோசப் காஷ்மீர், ஜோசபின் செசிலி குடும்பத்தினர் நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கின்றனர். பின்வரும் ஆன்மாக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கிறோம். சாந்தப்பன், லூர்துமரி என்னும் ஜூலியா, லெமர் தாஸ், மார்த்தா, லாசரஸ் டேவிட், கண்ணுசாமி, செல்வநாதன், சிஸ்டபர் ரோமியோ, ஜிபி ஆல்பர்ட் இவருடைய கருத்துக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் நமது குடும்பங்களை திரு இதய ஆண்டவர் ஆசீர்வதித்தருட வேண்டும் என்று நம் குடும்ப அனைத்துக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களுக்காக மனவருந்தி இறைவனின் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
உலகினிலே நல் மனிதனுக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, தேவமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை நினைந்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். தம் பேரன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற மேலான நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். உண்மையான அன்பின் ஊற்றாகிய அந்த திரு இருதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் நின்று கொண்டிருக்கவும். இறை வார்த்தைக்கு அஞ்சலி. வார்த்தையான இறைவனே மகிமைப்படுத்தவே தீபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே. தீபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனே மகிமைப்படுத்தவே தூபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே. தூபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனையே மகிமைப்படுத்தவே மலர்களாலே அஞ்சலி செய்திடுவோமே. மலர்களாலே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனையே மகிமைப்படுத்தவே தீப தூப மலரஞ்சலி செய்திடுவோமே. தீப தூப மலரஞ்சலி செய்திடுவோமே. அனைவரும் இரண்டு கரங்களையும் விபிலியம் நோக்கி நீட்டி தொட்டு உங்களுடைய நெற்றியில் ஒற்றிக்கொள்ளுங்கள். அனைவரும் அமர்வோம்.
முதல் வாசகம். நீரே என்னை தண்டித்தீர், நீரே என்னை மீட்டீர். இதோ நான் என் மகனை காணப்பெற்றேன். தோபித்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, திருவசனங்கள் 5 முதல் 17 வரை. அந்நாள்களில் அண்ணா தம் மகன் வரும் வழியை பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தார். மகன் வருவதைக் கண்டு தம் கணவரிடம், உம் மகன் வருகிறான், அவனுடன் சென்றவரும் வருகிறார் என்றார். தோபியா தம் தந்தையை அணுகும் முன் ரபேல் அவரிடம், உன் தந்தை பார்வை பெறுவது உறுதி, அவருடைய கண்களில் மீனின் பித்தப்பையை தேய்த்துவிடும், அது அவருடைய கண்களில் உள்ள வெண்புள்ளிகள் சுருங்கி உறிந்திவிட செய்யும், உன் தந்தை பார்வை பெற்று ஒளியை காண்பார் என்றார். அண்ணா ஓடி வந்து தம் மகனை கட்டிப்பிடித்து கொண்டு, மகனே, உன்னை பார்த்து விட்டேன், இனி நான் இறக்கலாம் என்று கூறி மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தார். தோபித்து எழுந்து தடுமாறியவாறு முற்றத்தின் கதவு வழியாக வெளியே வந்தார். தோபியா அவரிடம் சென்றார். அவரது கையில் மீனின் பித்தப்பை இருந்தது. தம் தந்தையை தாங்கிவாறு அவருடைய கண்களில் ஊதி, கலங்காதீர்கள் அப்பா என்றார். பிறகு கண்களில் மருந்திட்டு தம் இரு கைகளாலும் அவருடைய கண்களின் ஓரத்திருந்த படலத்தை உரித்தெடுத்தார். தோபித்து தம் மகனை கட்டிப்பிடித்து கொண்டு மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தவாறே, என் மகனே, என் கண்ணின் ஒளியே, உன்னை பார்த்து விட்டேன் என்றார். கடவுள் போற்றி, அவரது மாபெரும் பெயர் போற்றி, அவருடைய தூய வானதூதர் அனைவரும் போற்றி. அவரது மாபெரும் பெயர் நம்மை பாதுகாப்பதாக. எல்லா வானதூதரும் என்றென்றும் போற்றி. கடவுள் என்னை தண்டித்தார், இப்பொழுதோ என் மகன் தோபியாவை நான் காண்கிறேன் என்று கடவுளை போற்றினார். தோபியா அக்களிப்புடன் கடவுளை வாயார புகழ்ந்து கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தார். தம் பயணத்தை வெற்றியாக முடித்துவிட்டதாகவும் பணத்தை திரும்ப பெற்றுவிட்டதாகவும் ரகுவலின் மகள் சாராவை மனம் புரிந்து கொண்டதாகவும் அவள் நினிவேயின் வாயில் அருகில் வந்து கொண்டிருப்பதாகவும் தம் தந்தையிடம் கூறினார். தோபித்து அக்களிப்புடன் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே தம் மருமகளை சந்திக்க நினிவேயின் வாயிலுக்கு சென்றார். நினிவே மக்கள் அவர் செல்வதையும் யாருடைய உதவியுமின்றி திடமாக நடப்பதையும் கண்டு வியந்தார்கள். தம் கண்களை திறந்ததன் வழியாக கடவுள் தம் மீது எத்துணை இரக்கம் காட்டியுள்ளார் என்று தோபித்து அவர்கள் முன் அறிக்கையிட்டார். தம் மகன் தோபியாவின் மனைவி சாராவை சந்தித்து வாழ்த்தினார். மருமகளே, உன்னை எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்த உன் கடவுள் போற்றி. மருமகளே, உன் தந்தை வாழ்க. என் மகன் தோபியாவுக்கு என் வாழ்த்துக்கள், உனக்கும் என் வாழ்த்துக்கள். மருமகளே, உன் வீட்டிற்குள் வா, நலம் பேறு மகிழ்ச்சி ஆகிய அனைத்தும் உன்னோடு வருகை என்று வரவேற்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடலேன் 2. நெஞ்சே உன் ஆண்டவரை போற்று, அன்பின் இறைவன் அமைதி தருவார், அல்லே அணைத்துக் கொள்வார். எனவே நெஞ்சே உன் ஆண்டவரை போற்று, அன்பின் இறைவன் அமைதி தருவார், அல்லே அணைத்துக் கொள்வார். எனவே பறவைக்கும் உணவை வாரியே வழங்கிடுவார், வயல்வெளி மலர்களுமே மகிழ வண்ணத்துகிலுடுத்திடுவார். வானத்து பறவைக்கும் உணவை வாரியே வழங்கிடுவார்,
மன்னிக்கிறார். இறைவன் பாவியை ஏற்றுக்கொள்வார். நீதியின் தலைவனாவார். நம்மை நேர்வழி நடத்திடுவார். பாவத்தை மன்னிக்கிறார். இறைவன் பாவியை ஏற்றுக்கொள்வார். நீதியின் தலைவனாவார். நம்மை நேர்வழி நடத்திடுவார். இருளே நிறைந்த வாழ்க்கையுமே அருளால் மலர்ந்து ஒளிந்திடுமே. மனமே கலக்கமே, இறைவன் நல்லவரே. நம் இறைவன் நல்லவரே. எனவே நெஞ்சே உன்னாண்டவரை போற்று. அன்பின் இறைவன் அமைதி தருவார். அள்ளி அணைத்துக் கொள்வார். எனவே நெஞ்சே உன்னாண்டவரை போற்று. அன்பின் இறைவன் அமைதி தருவார். அள்ளி அணைத்துக் கொள்வார். எனவே நெஞ்சே. Alleluia. 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 என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. பிரிவு 12 திருவசனங்கள் 35 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது, மெசியா தாவீதின் மகன் என்று மறைநூல் அறிஞர் கூறுவது எப்படி? தூய ஆவியின் தூண்டுதலால் ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு அடிபணிய வைக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார். எனவே தாவீதே கூறியுள்ளார் அல்லவா? தாவீது அவரை தலைவர் என குறிப்பிடுவதால் அவர் அவருக்கு மகனாக இருப்பது எப்படி என்று கேட்டார். அப்போது பெருந்திரளான மக்கள் இயேசு கூறியவற்றை மனமுவந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, திரு இருதய ஆண்டவரின் பக்தர்களே, இன்று தேவாலயத்தில் திரு இருதய ஆண்டவருடைய திருவிழாவிற்காக கொடியேற்ற இருக்கின்றீர்கள். ஒவ்வொரு பங்கிலும் எப்பொழுதும் அந்த பங்கு திருவிழாவை கொண்டாடும் பொழுது நமது கத்தோலிக்க திருச்சபையினுடைய அடித்தளமான ஆழமான விசுவாசம் என்ன, எதற்காக இந்த கொடியை ஏற்றுகின்றோம், எதற்காக இந்த திருநாளை கொண்டாடுகின்றோம் என்று சிறிது சிந்தித்தால் நலமென நான் நினைக்கின்றேன். இயேசுவின் திரு இருதய ஆண்டவருடைய திருவிழாவை கொண்டாடும் நீங்கள் அந்த இயேசுவினுடைய இருதயத்திலிருந்து ஓடிய அந்த இரத்தமும் தண்ணீரும் திருச்சபையை உருவாக்கியது போல் திருச்சபையை ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய பாவ கரையிலிருந்து ஒவ்வொரு நாளும் கழுவிக் கொண்டிருக்கும் அந்த திரு இருதய ஆண்டவருடைய திருவிழாவை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்விலும் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, அல்லாவிட்டால் கொண்டாட்டங்கள் திருவிழாக்கள் எக்கச்சக்கமா நமது வாழ்க்கையிலே இருக்கின்றது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைமையானது அப்படியே இருக்கிறது. காரணம், எதுவும் நம்மை தொட மாட்டேங்குது. இன்னைக்கெல்லாம் எதெல்லாம் நம்மளை தொடுதுப்பா? எது தொடுது? திவ்ய நற்கருணை உன்னுடைய வாழ்க்கையை தொடுகிறதா? திரு இருதய ஆண்டவருடைய பக்தி உன்னை தொடுகிறதா? திருப்பலி உன்னை தொடுகிறதா? வருகிறோம், பங்கெடுக்கிறோம், திருப்பி வீட்டுக்கு செல்கின்றோம், அங்கு சண்டை சச்சரவு, அதே ஒரு வாழ்க்கையை நாம் தொடர ஆரம்பிக்கின்றோம். ஆனால் இன்று இந்த திருவிழா உங்களுடைய வாழ்க்கையை திருத்தும் திருவிழாவாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, அந்த ஆண்டவர், அந்த திரு இருதய ஆண்டவர், நமக்கெல்லாம் மீட்பை கொடுத்த ஆண்டவர், தன்னை முழுவதும் அந்த சிலுவை சாவிலே கொடுத்த ஆண்டவர், அந்த கடைசி துளி ரத்தம் வரை உனக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய இரத்தத்தை சிந்திய அந்த அருமையான அன்பான திரு இருதய ஆண்டவருடைய திருவிழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை சிறிதளவாவது திருத்த வேண்டும். அதுதான் உண்மையான திருவிழாவினுடைய நோக்கம். அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, திருச்சபையிலே ஒவ்வொரு நாளும் பல விழாக்களை எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். காரணம், அங்குள்ள மக்கள் எல்லாம் அந்த புனிதர், அந்த இறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கடவுளுக்கு ஏற்ற மக்களாக வாழ வேண்டும் என்று. அதனால் அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, எனது அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த திருவிழாவிலே உன்னுடைய வாழ்க்கையை நீ திருத்த வேண்டும். ஒருத்தன் அடிக்கடி நல்ல பேண்ட் ஷர்ட் ஷூ எல்லாம் அணிச்சுக்கிட்டு நல்ல ஸ்டைலா இருப்பார், நல்ல டை எல்லாம் கட்டிக்கிட்டு போவார். ஆனா பார்க்கறதுக்கு நல்லாதான் இருப்பார். ஆனா அவர்கிட்ட ஒரு குறை என்னன்னா, அவர் பக்கத்துல போக முடியாதியா. ஏன்னா நாத்தம் அடிக்கும், ஒரே நாத்தம். ஏண்டா அப்படின்னா, அவர் ஷூ போட்டிருப்பார். அந்த ஷூ, அந்த ஷாக்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ஸ்டாக்கிங்ஸ், அதை பல நாட்கள் துவைக்கிறதும் இல்லை, கழுவுறதும் இல்லை. ஒரு நாளைக்கு போட்டுவிட்டு அடுத்த நாளைக்கு இப்படியே ஒரு வாரம் இந்த பக்கம், அடுத்த வாரம் அந்த பக்கம் மாத்தி 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 போடுறதுனால அந்த ஷூ, அந்த சாக்ஸ்ல இருந்து நாத்தம் வரும். எவ்வளவுதான் நல்ல சட்டை போட்டிருந்தாலும் அந்த சாக்ஸ்ல இருந்து வர அந்த நாத்தம் அப்படியே பக்கத்துல நிக்க முடியாது. ஒரு நாள் அவனும் அவனுடைய மனைவியும் திருமணத்திற்காக செல்லுகிறார்கள். அப்பொழுது மனைவி கேட்டா, என்னங்க இன்னும் அந்த நாத்தம் உங்ககிட்ட அடிக்குதே, ஏங்க அப்படின்னு. என்னடி கத்துற, என்ன இப்போ அப்படின்னு கேட்டார். அந்தால், நேத்து தானே உங்களுக்கு புது சாக்ஸ் வாங்கி தந்தேன், அது எங்க அப்படின்னு. அதை தாண்டி நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்ப ஏங்க இப்படி இந்த நாத்தம் வருது, பழைய சாக்ஸை எங்க வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டா, பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கிறேன்டி அப்படின்னா.
அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, உன்னுடைய உள்ளத்தில் பழையதை வைத்துக்கொண்டு புதியவனாக நீ மாற முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, இதுதான் கிறிஸ்துவம். நீ பழையதை வைத்துக்கொண்டே வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு இருக்கிறாயே, அது கிறிஸ்துவம் கிடையாது. பழையதை தூக்கி எறி. அப்பொழுதுதான் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் உன்னை கழுவும். பழையதை வைத்துக்கொண்டு புதியவளாக நீ மாற முடியாது. அதனால் இந்த திருவிழாவிலே அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, திரு இறுதி ஆண்டவரிடம் வரும்பொழுது உன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு புதியவளாக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உன்னுடைய வாழ்க்கையை இந்த திருவிழாவிலிருந்து தொடங்கு. இதுதான் இந்த உண்மையான திருவிழாவை கொண்டாடுவதற்கு அர்த்தம். தெரியுமா? சும்மா பூசைக்கு வந்தா மட்டும் போதாது, நற்கருணையை வாங்கினால் மட்டும் போதாது, உன்னுடைய வாழ்க்கையை அது தொடணும். எது ஒன்று தொடவில்லையோ அது சும்மா வெளி அடையாளங்களாக மாறிவிடும். எல்லா அருட்சாதனங்களும் வெளி அடையாளங்களாக மாறினால் அப்படியே தான் நாம் இருப்போம். ஆனால் ஒவ்வொரு அருட்சாதனமும் கத்தோலிக்க திருச்சபையிலே என்னை தாக்க வேண்டும், இறை வார்த்தையை என்னுடைய உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். திரு இறுதிய ஆண்டவருடைய பக்தி என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அதனால் அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, இந்த திருவிழாவிலே உன்னுடைய பழைய வாழ்க்கையை முடித்துவிடு. உன்னுடைய பழைய வாழ்க்கையை தூக்கி எறி. ஆண்டவருடைய நாமத்தினாலே ஒரு புதியவனாக, ஒரு புதியவளாக, ஒரு புதிய மக்களாக நாம் புறப்பட வேண்டும். வீட்டிலே கணவன் தன்னுடைய மனைவியை அன்பு செய்து பாசம் காட்டி ஒரு உண்மையான கணவனாக நீ மாறு. வாழ்க்கையிலே குடித்துக்கொண்டு அட்டகாசம் செய்து கொண்டு வாழ்க்கை முழுவதும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த திருவிழாவை நீ கொண்டாடினால் அது திருவிழாவே கிடையாது. அதனால் வாழ்க்கையில் நான் திருந்துவேன், என்னுடைய பழைய வாழ்க்கையை தூக்கி எறிவேன் என்று ஆண்டவரிடம் சொல். அதே போல மனைவி உன்னுடைய வாழ்க்கையில இறைவனை நம்பி கணவனை மதித்து பிள்ளைகளை கிறிஸ்துவின் பால் கொண்டு வர உன்னுடைய வாழ்க்கையிலே சிறிதளவாவது பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இவைகளையெல்லாம் கொண்டு வந்து அந்த குடும்பத்திலே ஒரு நல்லவளாக, நல்ல மனைவியாக நான் மாறுவேன் என்று அந்த திரு இறுதி ஆண்டவரிடம் சொல். குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுடைய வார்த்தையை கேட்டு நல்ல பிள்ளைகளாக, பெற்றோர்களுக்கு உகந்த மக்களாக வாழ்வோம் என்று இன்று திரு இறுதி ஆண்டவரிடம் சொல்லுங்கள். இதனால் குடும்பம் முழுவதும் திரு இறுதி ஆண்டவருடைய பக்தி, திரு இறுதி ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுடைய குடும்பத்திலே இருக்கட்டும். அதனால் அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, அது யாராக இருந்தாலும் சரி, நீயாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றாவிட்டால் எந்த பக்தியும் நம்மை தொட முடியாது. அதனால் இன்று இயேசு கிறிஸ்து நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். தன்னுடைய இரத்தத்தால் விலை கொடுத்து வாங்கி அந்த திரு இறுதி ஆண்டவர் உன்மேல் கவலை கொண்டிருக்கின்றார். உன்மேல் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் ஒரே ஆண்டவர் அந்த திரு இறுதி ஆண்டவர். அவர் உன்னை வழி நடத்துவார். அதனால் நாம் எல்லோரும் இன்று அந்த கொடி எவ்வாறு மேலே எழும்ப போகிறதோ அதே போல நம்முடைய உள்ளங்களை எழுப்பி நம்முடைய பாவக்கரைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு பழைய செய்கைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு புதியவளாக மாற இந்த திரு இறுதி ஆண்டவரிடம் மன்றாடுவோம். நம்மை காத்த அந்த திரு இருதயம் நம்மை என்றும் காத்து வழிநடத்துவார். அதனால் இந்த திருவிழாவிலே நமக்கு வேண்டிய அனைத்து காரியங்களையும் அந்த திரு இறுதி ஆண்டவரிடம் கேட்போம். நிச்சயமாக அந்த திரு இறுதி ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கிய நம்மை கைவிட மாட்டார். தைரியத்தோடு, துணிவோடு, விசுவாசத்தோடு நம்முடைய மன்றாட்டுக்களை அவரிடம் சமர்ப்பிப்போம். இயேசு கிறிஸ்து திரு இறுதி ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னை மறவாமல் நீ
உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். உள்ளங்கள் என்றென்றும் உம்மை சேரும். உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். உள்ளங்கள் என்றென்றும் உம்மை சேரும். உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். கனவுகளாலே வாழ்வு இல்லை. உன்னை அல்லாத ஒரு தெய்வம் இல்லை. கனவுகளாலே வாழ்வு இல்லை. உன்னை அல்லாத ஒரு தெய்வம் இல்லை. வாழும் என்னாலும் இனி உன்னோடு வாழ்வேன். வாழும் என்னாலும் இனி உன்னோடு வாழ்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். அன்புமிக்கவர்களே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. பேரன்புமிக்க தந்தையே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் கண்ணோக்கி அருளும். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இருதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனிதர் தூதர் அனைவரோடு நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது.
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கியருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகிறோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை உமக்கு நன்றெறிதுடன் ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கிறளவும் மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், உம்முடைய புனித அப்போஸ்தலர்கள், புனித மார்கரெட் மரியம்மாள், மறை சாட்சியர்
மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இன்று நவநாள் உபயம் செய்வோருக்கும் லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்வோருக்கும் நன்றி பலி ஒப்புக் கொடுப்போருக்கும் உமது சிறப்பான ஆசி இறங்குவதாக. நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெற வேண்டுமென நம்பியிருக்கின்றோம். இறைவாம், எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திருச்சபை அடியார் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அண்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சிமையை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கருணை புரிந்தருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போபவர். பழைய உடல் சார்ந்த பாவம் சார்ந்த அனைத்தையும் விட்டவர்களாக ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு புது வாழ்வுக்கு நம்மை அழைப்பவர். அந்த வாழ்விலே நமக்கு நம்பிக்கை அளித்து அடைக்கலமாக இருக்க தன்னுடைய இதயத்தை திறந்து நம்மை அன்பு செய்பவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும்.
விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு? என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு? 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 இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீர்தானே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு? 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 என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே ஜெபம். கிறிஸ்துவின் திரு ஆத்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிரப்பியருளும். கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திரு பாடுகளே என்னை பலப்படுத்தியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த அன்பின் அருட்சாதனம் எங்களை புனிதப்படு பாசத்தால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் அவரையே காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் சிறிது நேரம் அமரவும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருப்பலி முடிந்தவுடனே நமது மறைமாவட்ட முதன்மை குரு பேரர் திரு அருளானந்தமடிகளார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குவோம். அது முடிந்தவுடனே
பேரர் தந்தை நமது பசலிகா கொடியை புனிதப்படுத்துவார். கொடியானது பவனியாக எடுத்து செல்லப்படும். அங்கே கொடியானது ஏற்றப்படும். அதன் பிறகு நாம் புதிதாக கட்டி இருக்கிற சுடரொளி கடையானது பேரர் தந்தை அவர்களால் புனிதப்படுத்தப்படும். அதன் பிறகு நற்கருணை ஆலயத்தில் நற்கருணை எழுந்தேற்றம் இடம்பெறும். இந்த நாளிலே முதல் நாள் இதை சிறப்பிப்போர் திருவழிபாட்டு குழுவினர். பொறுப்பாளர்கள் திரு மரிய ஜான், திருமதி ஸ்டெல்லா ரூபன். இந்த காலை திருப்பலியை நமது உயர்மறை மாவட்ட முதன்மை குரு அவர்கள் தலைமையேற்று நடத்தி இருக்கிறார்கள். 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை சிறப்பான ஆராதனையை அருட்தந்தை இருதய சாமி விகர் புரொவின்ஷியல் கப்புச்சின் சபை தந்தை அவர்கள் நடத்தி 12 மணி திருப்பலியையும் அவரே நிறைவேற்றுவார். மாலை 6 மணி திருப்பலியை நம்மிடமிருந்து விடைபெற்று செல்லும் அருட்தந்தை ஸ்டீஃபன் சகாயதாஸ் அவர்களும், அவருக்கு பதிலாக புதிதாக வந்திருக்கிற அருட்தந்தை மைக்கேல் துரராஜ் அவர்களும் இணைந்து நிறைவேற்றுவார்கள். அருட்தந்தை இருதயசாமி அவர்கள் மறைவுரை ஆற்றுவார்கள். இந்த நாள் உபயதாரர் திரு நெஸ்தோர் ஹில்டு பாப்பி, சேஞ்ச் கம்பெனி, கிளாரா மைக்கேல் துரராஜ், அருள் ஆரோக்கியதாஸ் ஆன்மா, ஜான் பீட்டர் உடலுக்காக உபயமாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த திருவிழாவுக்கான நன்கொடைகளை நீங்கள் பங்கு தந்தையிடம் வந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம், அல்லது பங்கு பேரவை உறுப்பினர் வழியாக கொடுத்து அனுப்புமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருவிழா குடியேற்ற திருப்பலியை தலைமையேற்று நடத்த வந்த நமது மறைமாவட்ட முதன்மை குரு பேரர் திரு அருளானந்தமடிகளார், நான் அவரை அழைத்த உடனே அவர் எந்த மறுப்பும் இல்லாமல் ஒத்துக்கொண்டார். அதன் பிறகு மீண்டும் தொலைபேசி தொடர்பு கொண்டு தெளிவாக எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக விசாரித்து ஆவலோடு அக்கறையோடு வந்திருக்கிறார். எனவே தந்தை அவர்களை உங்கள் பெயரால் நான் வாழ்த்தி நன்றி கூறுகிறேன். அனைவரும் எழுந்து நிற்பும், சிறப்பான ஆசீர் பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருதி ஆண்டவருடைய ஆசீர் பெற அனைவரும் மௌனமாக சிறிது நேரம் தலைவணங்கி வேண்டுவோம். இதை ஆண்டவர் பசிலிக்காவை நாடி வந்துள்ள பக்தர்கள் அனைவருக்கும் தூயகத்திலிருந்து ஆண்டவர் தம் அருளை பொழிவாராக. கனிவும் மனத்தாட்சியும் உள்ள இயேசுவின் திருஹிருதயம் நீங்கள் விரும்பி கேட்கும் மன்றாட்டுக்களை உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்த உங்களுக்கு வானத்திலிருந்து பதிலளித்து தம் வலக்கையின் ஆற்றலை காட்டி உங்களுக்கு வெற்றி அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவா உமக்கு நன்றி. நமது உயர்மறை மாவட்ட முதன்மை குரு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசை நமது பங்கு
பேரவை உறுப்பினர்கள் வழங்குகிறார்கள். திருவாளை சே லூர்துசாமி அவர்கள் முதன்மை குரு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார்கள். திரு வின்சென்ட் ராஜ் அவர்கள் வின்சென்ட் ராயர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்கள். இப்பொழுது பேரொரு தந்தை அவர்கள் கொடியை புனிதப்படுத்துவார்கள். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. இறைவா, உமக்கள் தங்கள் பாதுகாவலராகி திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கின்ற இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருடும். இந்த கொடி உயரே ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நவநாட்களிலே இந்த கொடியை காண்போர் அனைவரும் திரு இறுதியா ஆண்டவருடைய அன்பினால் ஈர்க்கப்பட்டவர்களாகவும் அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாகவும் எல்லாம் வல்ல தந்தையாகிய உமது பேரன்புக்கு இந்த உலகிலே சாட்சிகளாக வாழ தூண்டுதலை அளித்தருளும். இதனால் இவருடைய வாழ்வும் இவருடைய குடும்பங்களின் வளர்ச்சியும் சமுதாயத்தினுடைய நலனும் உமது மகிமை போற்றப்படவும் வாழ்த்த பெறவும் உம்முடைய திருப்பெயர் வாழ்த்த பெறவும் ஏற்புடையதாக இவருடைய வாழ்வு மாறச் செய்திருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். கொடியை புனிதப்படுத்திய பிறகு பவனியாக எடுத்துச் செல்லுவோம். கொடி ஏற்றிய பிறகு சுடரொடி கடை புனிதப்படுத்தப்படும். அதன் பிறகு நற்கருணை எழுந்தேற்றம் இடம்பெறும். இந்த கொடியானது புதிதாக சாட்டின் கிளாத்தில் செய்யப்பட்டது. 7 அடி நீட்டு, 4 அடி அகலம், 6820 ரூபாய். இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. என் பெயர் போற்றப்படவே இக்கோவிலை நான் தேர்ந்ததை நானே திருநிலைப்படுத்தியுள்ளே. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமே என்ற ஆண்டவர் போற்ற பெறுக. நீரே என்றும் எங்களின் நம்பிக்கை, எங்கள் இதய ஆண்டவரே. இயேசுவின் இருதயமே, எங்கும் எழுந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.
கண்களும் இதயமுமே இங்கே என்னாலும் நிலைத்திருக்கும். என் கண்களும் இதயமுமே இங்கே என்னாலும் நிலைத்திருக்கும். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமே என்ற ஆண்டவர் போற்ற பெருக. நீரே என்றும் எங்களின் நம்பிக்கை, எங்கள் இதய ஆண்டவரே. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் இருந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் இருந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுநாதர் கூறுகிறார், இதை கொஞ்சம் கேளுங்கள். அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதராய் வாழுங்கள். இயேசுநாதர் கூறுகிறார், இதை கொஞ்சம் கேளுங்கள். அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதராய் வாழுங்கள். மனிதராய் வாழுங்கள். மாசரு பொன்வனம் படைத்தவன் தானே உலகில் முழு மனிதன். மாசரு பொன்வனம் படைத்தவன் தானே உலகில் முழு மனிதன். புவி மாந்தருக்காக தியாகங்கள் செய்பவன் மனிதருள் அவன் புனிதன். புவி மாந்தருக்காக தியாகங்கள் செய்பவன் மனிதருள் அவன் புனிதன். மனிதருள் அவன் புனிதன். இயேசுநாதர் கூறுகிறார், இதை கொஞ்சம் கேளுங்கள். அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதராய் வாழுங்கள். மனிதராய் வாழுங்கள். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது
சுடர்வழி கடையானது நமது உயர்மறை மாவட்ட முதன்மை குரு அவர்களால் புனிதப்படுத்தப்பட இருக்கிறது. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். என்று வாழும் எல்லாம் உள்ள இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய திரு இருதயத்தை திறந்து எங்களை எப்பொழுதும் அன்பு செய்பவரே, அன்னை மரியாளின் வழியாக நீர் எங்களுக்கு அவரை விதமான ஆசிரியையும் அருளையும் அருள்பவரே, எல்லா புனிதருடைய வாழ்வினால் எங்களுக்கு மாதிரியை காட்டி அவர்களை பின்பற்றி நாங்கள் உமக்கு ஏற்புடையவராக வாழ எங்களுக்கு அழைப்பு கொடுப்பவரே, இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், வணங்குகின்றோம். புனிதர்களுடைய திருச்சுருவங்களையும் அல்லது படங்களையும் திருப்பண்டங்களையும் வைத்து விற்பனை செய்யப்பட இருக்கின்ற இந்த விற்பனை கூடத்தை நீர் ஆசீர்வதித்தருளும். இது பொருளாதார வளர்ச்சிக்காக மட்டுமல்லாமல் மக்களுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தி வளர்ப்பதற்கும் துணை புரிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இது புனித பொருட்களை வைத்து மக்கள் பயன்பாட்டுக்காக விற்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் காவலர் அறையும் இங்கே காட்ஸ் ரூம், நைட் வாட்ச்மேன்ஸ் ரூம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை அமைத்தவர் பொறிஞர் ரீமன் அவர்கள். எனவே இந்த நேரத்தில் அவருக்கு நமது நன்றியை தெரிவிக்கின்றோம். இந்த கட்டடத்தின் மீது தான் 14ஆம் தேதி அருளாளர் அன்னை தெரேசா திரு உருவத்தை நமது பேராயர் அவர்கள் வைத்து புனிதப்படுத்தி திறந்து வைப்பார். இப்பொழுது அனைவரும் நற்கருணை ஆலயத்திற்கு செல்ல கேட்டுக்கொள்கிறோம். 10 மணியிலிருந்து 12 மணி வரை சிறப்பான நற்கருணை ஆராதனையை அருட்தந்தை இருதயசாமி அவர் நடத்துவார்கள். 12 மணி திருப்பலியையும் அவரே தலைமையேற்று நடத்துவார்கள். அதில் கலந்து கொண்டு பயனடைய உங்களை அழைக்கின்றேன். மாலை 6 மணிக்கு நமது முன்னாள் துணை பங்கு தந்தை ஸ்டீபன் சகாயதாஸ், இப்பொழுது புதிதாக வந்திருக்கிற தந்தை மைக்கேல் தூரராஜ் இருவரும் இணைந்து திருப்பலியை நிறைவேற்றுவார்கள். அதில் கலந்து கொண்டு அவருக்கு பெரியாவிடையும் புதியவருக்கு வரவேற்பும் அளிக்கப்படும். அதில் கலந்து கொண்டு அவர்களை மகிழ்விக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அனைவரும் நற்கருணை ஆராதனை ஆலயத்திற்கு செல்ல கேட்டுக்கொள்கிறோம். இறைவன் படைத்த நாளிலே நன்றி நன்றி பாடுவோம். இறைவன் மகிழும் நாளிலே நன்றி நன்றி பாடுவோம். இறைவன் படைத்த நாளிலே நன்றி நன்றி பாடுவோம். இறைவன் மகிழும் நாளிலே நன்றி நன்றி பாடுவோம். நன்றி இறைவா, 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 நன்றி இறைவா. வானம் பூமி யாவுமே நன்றி கூறட்டும். வாழும் உயிர்கள் இயேசுவை வணங்கி மகிழட்டும். வானம் பூமி யாவுமே நன்றி கூறட்டும். வாழும் உயிர்கள் இயேசுவை வணங்கி மகிழட்டும். இதயம் என்று இனிய கீதம் பாடட்டும், பாடட்டும். இதயம் என்று இனிய
வாழட்டும். இறைவன் இயேசு என்றும் நம்மை காப்பதால் நன்றி இறைவா, 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 நன்றி இறைவா. கவலையாகும் மறைந்தது, கலக்கம் இல்லையே. காலமெல்லாம் கர்த்தர் இயேசு நம்மோடு உள்ளார். கவலையாகும் மறைந்தது, கலக்கம் இல்லையே. காலமெல்லாம் கர்த்தர் இயேசு நம்மோடு உள்ளார். புதிய வானம் புதிய பூமி பூத்திட, புதிய வானம் புதிய பூமி பூத்திட, பூத்திட புதிய பயணம் புவியில் என்று தொடருவோம்.